ஹாய் எல்லாருக்கும். ஸோ, உங்களோட மனசுக்கு இணங்கினவர், உங்களோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸான நபர், உங்கள பத்தி என்ன கரண்ட்லி நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத இந்த கார்ட் ரீடிங் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ, நீங்க யாரையாவது மனசுல நினைச்சுக்கொள்ளுங்க. ஸோ, அவங்க பேர உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ, அந்த நபர் உங்கள பத்தி கரண்ட்லி என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ, உங்க மனசுல நினைச்சு கொண்டிருக்க அந்த நபர் உங்கள பத்தின யோசனைகள்ல ஆழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்ற விதமா இருக்கு. அதாவது உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, அப்போ இந்த நபரோட தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம். ஸோ, இந்த நபர் உங்களோட தொடர்பை மீண்டும் ஏற்படுத்திக் கொள்றதுக்காக ஒரு சில சிந்தனைகள்ல ஆழ்ந்திருக்காரு. அதாவது இந்த நபருக்கு உங்க கூட கதைக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா, உங்க 2 பேத்துக்குள்ள ஏற்பட்ட மனக்காயங்கள் அத விட அதிகமா இருக்கு. இந்த நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்றது இந்த நபர்களுக்கு சுத்தமா தெரியல. ஸோ, நீங்க எப்படி இந்த நபர்கள அதிகமா யோசிச்சு கொண்டிருக்கீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் உங்க மனசுக்கு நெருங்கின நபர், நீங்க யார நினைச்சு கொண்டிருக்கீங்களோ அந்த நபர், நீங்க எப்ப தொடர்பு கொள்ளுவீங்க அப்படின்னு உங்கள நினைச்சு அலாதியா ஏங்கிக் கொண்டிருக்கார். ஸோ, அது மட்டும் இல்லாம உங்களோட கதைக்கிறதுக்கான சரியான வழிகள் என்னவா இருக்கும் அப்படின்றத நிறையவே யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு.